இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அது மாணவர்களுடைய மூளையோ வேறு யாரும் மூளையோ மூளை செலவை செய்கிற படம் அல்ல. அது இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அது மாணவர்களுடைய மூளையோ வேறு யாரும் மூளையோ மூளை செலவை செய்கிற படம் அல்ல. அது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நானாவது வரலாமா உங்க தொகுதிக்குள்ள? தலைமையில இருந்து கொடுக்குற ஆள் வரக்கூடாதுன்னா அப்ப நானும் வரக்கூடாதுல்ல? அதுக்கு ஒரு போர் கொடி தூக்குவீல்ல? வேணாம்னா நீங்க வெளியேறி போக வேண்டியதானங்க. நீங்க சொல்றதை செய்யறதுக்கு எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியில போய் சேர்ந்துக்கிறீங்க. உங்க போர்க்கொடியில கிழிச்சு துற போடுங்க. சொல்றதை கேட்டு இருந்து செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்ல வேணாம்னா வெளியில போங்க, அவ்வளவுதானே. ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, தென்னகம் விஷ்ணு நாம் தமிழர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். நிறைய இப்ப நீங்க யோசிப்பீங்க, என்னன்னா அது சம்மந்தமே இல்லாம இப்ப இவர் எதுக்கு நீக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் வரும். ஸோ அந்த டவுட் எனக்குமே இருக்கு. ஸோ பட் நமக்கு ஒரு ரெண்டு விஷயங்கள்லாம் தோணுது. ஸோ அது என்னன்றது பார்ப்போம். பட் அவர் நீக்கினது எதுக்காக அப்படின்றது இன்ன வரைக்கும் அதிகாரப்பூர்வமா நமக்கும் தெரிய வரல. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் நேற்று இந்த விஷயத்த நான் பேசியிருக்கணும். என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் சரத்குமார் அவர்களை போய் சந்திச்சாரு. குறிப்பா அது அவருடைய பிறந்த நாள்ல போய் அவரை போய் சந்திச்சாரு. அவர் வந்து பிறந்த நாளுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால போய் சீமான் போய் பார்த்தாரு. இதை எந்த மாதிரி கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பாத்தீங்களா, இப்ப வந்து நாம் தமிழ்ல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம்ல, பாஜகவோட பி டீம்னு. சோ சீமான் அவர்கள் பாஜகவோட பி டீம் அப்படின்ற மாதிரி ஒரு ஊருத்தை ஊட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிற மேடையில கலந்து கொண்டதுனாலேயே பாஜக கூட்டணிக்கு சீமான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற கும்பலுக்கு நீங்க இந்த 2 மாதம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எத்தனை திட்டங்களை பாஜகவுடைய குரலாக இன்னைக்கு வந்து தாவேக்கா ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். அடுத்து சீமான் அண்ணன் வந்து ஒரு ஆடியோட வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன ஆடியோ பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை எடுக்க சொல்லி நிறைய பேர் போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக சீமான் அண்ணன் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காரு. ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். அடுத்து தாவேக்கா வந்த 3 மாதங்கள்ல மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 20,881 கோடி ரூபா கடனா வாங்கியிருக்காங்க. 20,881 ரூபா 20,881 கோடி கடனா வாங்கியிருக்காங்கன்னா, ஆனா சாமி இன்னும் போகிற போக்க பார்த்தா இன்னும் பயங்கரமா போகும் போலே இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். அடுத்து தனுஷ் பிறந்தநாள் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. குறிப்பா அவரும் பாத்தீங்க அப்படின்னா அரசியல்ல குதிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்ப அவர் பேசி இருக்கிற ஸ்பீச்ல வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னகம் விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய விஷ்ணு ப்ரோ வந்து அவரை வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து இப்போ நீக்கியிருக்காங்க. குறிப்பாக அடிப்படை உறுப்பினர் பதவி இதில் இருந்தும் அவர் என்ன பொறுப்பு வகிச்சுட்டு இருந்தாரோ அதுல இருந்தும் நீக்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இவரோட எந்த ஒரு இதுவுமே பச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தலைமையில இருந்து, குறிப்பா சீமான் அண்ணனே கைப்பட அந்த இதை போட்டு சைன் போட்டு அந்த இது வந்து லிஸ்ட் வந்து வெளியாயிருக்கு. அந்த ஒரு இது வந்து அறிக்கை வந்து வெளியே இருக்கு. பட் ஸ்டார்டிங்ல அந்த இதை பார்க்கும்போது நான் கூட இது வந்து எவனாச்சும் ஒருத்தர் விஷமிகள் பரப்பின ஒரு இதா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இதை தெளிவுபடுத்துறதுக்காக நான் தென்னகம் விஷ்ணுவோட இன்ஸ்டாகிராம் பதிவுல போய் பார்த்தேன். ஸோ அவரே பாத்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டை போட்டு வச்சிருந்தாரு. ஆமா, இந்த மாதிரி ஒரு இது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பட் நமக்கு ஒரு இது என்ன வருது அப்படின்னா, எதுக்காக தென்னகம் விஷ்ணு அவர்களை வந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு டவுட் வருது. ஆனா இப்ப கண்டினியூவா பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர்ல இருந்து நிறைய முக்கிய நிர்வாகிகளா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களா விலகி போயிட்டே இருக்காங்க. அது எனக்கு இது கொஞ்சம் சரிப்பட்டு வரலையே அப்படின்னு மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கல்யாண சுந்தரம் அவர்கள் அண்ட் ராஜீவ்காந்தி இவங்க முன்னாடி போகும்போது நமக்கே ஒரு மாதிரி வருத்தமாச்சு. என்னன்னா அது நான் சீமானந்தனுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியவங்க மாதிரி இருக்கிற இவங்களெல்லாம் சீமானந்தன் எதுக்காக எடுக்கிறாங்கன்னு சொல்லி. பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எதிராகவே மாறிட்டாங்க இவங்க எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் காளியம்மாள் அந்த மாதிரி நிறைய பேர் இந்த விஷயத்துக்குள்ள வந்தாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா களஞ்சியம் அவர்களும் வெளியே போனாங்க. ஸோ இவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா வெளியே போனாங்க. ஆனா தென்னகம் விஷ்ணு வந்து சீமானந்தன் வந்து கட்சியில இருந்து நீக்கி இருக்காரு. எனக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, கட்சிக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவர் வந்து ஈடுபட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது எனக்கு ஒண்ணு தோணுதுங்க. என்னன்னா,
இப்ப கண்டினியூவா விஷ்ணு அவர்களோட வீடியோஸ் நான் பார்த்துட்டு வரேன். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாரிசாலனுக்கு ஆதரவா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. குறிப்பா இந்த பாரிசாலன் அண்ட் போலிடாக்ஸ் இதுக்கு 2 பேருக்கு இடையில நடந்தக்கூடிய அந்த விவாதத்தை பத்தி அவர் பேசியிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே பேசியிருந்தாரு, அதுக்கு அப்புறமும் பேசியிருந்தாரு. அண்ட் அவருக்கு பிறந்த நாளுக்கு வந்து இவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அது ரீசெண்டா போட்டோ எடுத்தது மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பாரியோட ஃபேஸ் பார்க்கும்போதும் விஷ்ணுவோட ஃபேஸ் பார்க்கும்போதும் இப்ப ரீசெண்டா அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்ட மாதிரி தான் ஒரு இது தெரிஞ்சிச்சு. மேபி இதனால அவரை நீக்கியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டுமே வருது. எனக்கு தெரிஞ்சு இதனால நீக்குவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் யோசனையா தாங்க இருக்கு. ஏன்னா நார்மலா யோசிச்சு பாருங்க, சீமான் அண்ணன் வந்து எல்லாரையும் போய் சந்திக்கிறாரு. பட் அது ஒரு மாண்புன்னு நினைக்கலாம். பட் அதே மாதிரி நாமளும் ஒன்னு 2 பேரை நம்ம சந்திக்கும் போது அது எதுக்கு இந்த மாதிரி யோசிக்க. பட் இது வந்து அதுதான் இதுதான் இதுக்கான காரணம் நான் சொல்ல வரல. பட் இது காரணமா இருந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் தான், வேற ஒன்றும் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த ஒரு பெரிய விஷயமா நம்ம ஏத்துக்கவே வேணாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் அண்ணா எத்தனையோ தடவை சீமான் அண்ணன் வந்து நீக்கி இருக்காரு. அதுக்கான காரணமும் பாத்தீங்க அப்படின்னா, சாட்டை அண்ணன் தான் ஏதோ ஒரு 2 தப்பு பண்ணியிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லயே வந்து அவரை வந்து மறுபடியும் கட்சியில சேர்த்துக்கோங்க. இது நார்மலா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். பட் இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் நடந்திருக்கும். தென்னக விஷ்ணு அவர்களை வந்து சீமான் அண்ணன் வந்து நீக்கியிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு 1-2 காரணம் இருக்கும். அதை வந்து தெளிவுபடுத்தி ஏதோ ஒன்று சரி பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் அவர் உள்ள வந்துருவார். எனக்கு அதை பத்தி ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதுவாக அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா சீமான் அண்ணன் வந்து நார்மலா கோச்சுக்கிறது வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய தப்புகளுக்கு வந்து அவர் வந்து சொல்லுவார். ஏன்னா ஏற்கனவே சாட்டை துறைமுருகன் நிறைய விஷயங்களை பத்தி யூடியூப்ல வந்து பேசுவாரு. அப்படி பேசும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் கேட்பாரு, ஏங்க உங்க கட்சியில இருந்துகிட்டே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்பதான் அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. எந்த ஒரு கருத்துக்களுமே அவர் சாட்டையில அவர் சொல்றாரு அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதுதான் கட்சியோட கருத்துன்னு சொல்லி நீங்க எடுத்துக்க வேணாம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி ஒரு அறிக்கையே வந்துச்சு, ஒரு அறிக்கையே போட்டிருந்தாங்க. ஸோ அதனால இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு மேலேயும் இது கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு, மறுபடியும் அவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ள சேரல அப்படின்னா அது வேற என்னன்றது பார்ப்போம். பட் இப்போ வரைக்கும் அது எதுக்காக என்ன ரீசன் அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லைங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் இப்போ ரொம்ப நேரமா நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு பதில் வரும் அப்படின்ட்டு. பட் இப்போ வரைக்கும் நமக்கு அது தெரியல. ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயங்க, சீமான் அவர்கள் வந்து சரத்குமார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு போயிருந்தாரு. அவர் கூப்பிட்டுருந்தாங்க, அவங்களும் சீமானவனும் போய் அட்டன் பண்ணியிருந்தாங்க. பட் இதை பார்த்துக்கிட்டு யார் கதுறாங்களோ இல்லையோ ஒரு கட்டத்துல திமுக கூட கதறுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா தாவேக்கா கதறாங்க. குறிப்பா இந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கே அனுப்புறாங்க நிறைய பேரு. பாருடா சீமானா நீ அப்படி பேசிக்கிட்டு இருந்த, அவர் பாஜகவை எப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு, பாஜக எப்படி, என்ன பிரச்சனை இல்ல அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தியே பாரு, இப்ப போய் பாஜகவோட சேர்ந்திருக்காரு. ஒரு கட்சியை சார்ந்து ஒருவர் இருந்தால் அவர் உறவினராக இருந்தாலும் அவரோடு பேசக்கூடாது. இப்படி ஒரு மனப்போக்கு, ஒரு மாண்பு இருக்கிறது. என் அண்ணன் ஒரு கொள்கையை ஏற்று ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கலாம். என்னுடைய மாமா ஒரு கொள்கையை ஏற்று ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கலாம். என்னுடைய அன்பு சகோதரன் தனியரசு ஒரு கொள்கையை ஏற்று ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். நாங்கள் ஒரு கொள்கையை முன்வைத்து ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். அரசியல் நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன், அந்த இடத்துல பாஜகவோட சேர்றதுக்குன்னு ஒரு கூட்டம் எதுவும் நடந்துச்சா? இல்ல. சரத்குமார் அவர்களுடைய பிறந்தநாள், அதாவது 72வது பிறந்த நாளுக்கு கூப்பிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சீமான் போயிருந்தாரு. அவ்வளவுதான் இவங்களுக்கு. இதை தவிர இது வேணுமா, இதை தவிர வேற ஏதாச்சும் வேணுமா? அழகா அவ்வளவுதான் பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. பாத்தியா இப்படி பண்ணிருக்காரு அப்படி பண்ணிருக்காருன்னு. சீமான் என்ன பேசின பேச்சுல அங்க சீமானன்னு ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. தற்கூரிகளை போய் பாருங்க. பார்த்து அவர் எந்த இடத்துல பாஜகவை புகழ்ந்து பேசினாரு, எந்த இடத்துல பாஜகவோட சேர்ந்தேன்னு சொன்னாரு அப்படின்ற எல்லா விஷயமும் நீங்க போய் பாருங்க. பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா சீமானே தமிழர் பத்தி பேசினாரு, தமிழர் பத்தியும் தமிழகத்தை பத்தியும் பேசியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்தாரு. ஆனா இவனுங்களுக்கு அதெல்லாம் பெருசா இல்ல. சீமானன் எங்க போயிட்டாருன்னா பிஜேபியோட சேர்ந்துட்டாரு. இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்க அப்படின்னா என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு கட்டத்துல ஸ்டாலின் வந்து கல்யாணத்துக்கு தான் போகும்போது ஒரு டைம்ல ஸ்டாலினை பாக்குறாரு சீமானன், அப்போ திமுக சேர்ந்துட்டாருன்றாங்க. இன்னொரு பக்கம் வரும்போது உதயநிதி இருக்காரு, அவர் பக்கத்துல போய் உட்காந்துருந்தா ஆமா உதயநிதியோட சேர்ந்துட்டாரு. ஏன்னா அப்படி பார்க்க போனீங்க அப்படின்னா ஸ்டாலின் ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கும் போது இன்னொரு பக்கம் வைகோ உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ வைகோ கூடயும் சீமானன் பேசியிருந்தாரு. இப்ப வைகோ எங்க போய் சேர்ந்திருக்காரு? அவர் தாவேக்கா கூட தானே சேர்ந்திருக்காரு. அப்ப சீமான் தாவேக்கல சேர்ந்துட்டாரு அர்த்தமா? ஏன்டா இவ்வளவு தற்கொலைகளா இருக்கீங்கன்ற மாதிரிதான் கேட்கணும்னு தோணுது. இதை ஏன்டா எங்களுக்கு எல்லாம் அனுப்பி விடுறீங்க? நாங்க தெளிவா தான்டா இருக்கோம், நீங்க தானே மக்கு சாம்பிராணிகளா இருக்கீங்க. எதுக்கு இவங்க மக்கு சாம்பிராணிகள் சொல்றேன் அப்படின்னா, இவர் கட்சி தலைவரே சொல்லுவாரு,
அந்த ஊழல் கட்சி, தீய சக்தி, தூய சக்தின்னு எல்லாம் சொல்லிவிட்டு வாங்க 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 என் கட்சியில் வந்து சேர்ந்துக்கங்க. ஏயா ஊழல் சக்திலாம் சொன்னியா, வாய்க்கிலேயே என்னன்னையோ பேசுனேன், இப்ப என்னடா யாரு வந்தாலும் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா இது என்னது? அப்போ அப்போ அவங்க ஊழல் சக்தினா அப்ப நீனும் ஊழல் சக்தி தானே அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும்னு தோணுது. இதை கேட்டோம்னா ஆமா அவங்களாம் பண்ணலையா, இவங்கெல்லாம் பண்ணலையா. இப்ப இந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, நம்ம விஜய் சித்து ஒரு வீடியோ போட்டுருப்பாருங்க, நீங்க பாத்திருக்கீங்க, பாத்தீங்களா என்னன்னு தெரியல. விஜய் சித்து வந்து நாம் தமிழர் சப்போர்ட்டர், ஆனா அவங்க கூட இருக்கிறவங்க மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா டிவிக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அப்போ விஜய் சித்து எந்த அளவுக்கு படுவாரோ அதே மாதிரி நானும் பட்டிருக்கேன். நேத்தும் ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னடா சொல்றேன், விஜய் சித்து சொல்லுவாரு, டே நான் இவங்கள்ட்ட நீங்க இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குதுறான்னு சொல்லும்போது, ஏன் நீங்க பண்ணலையா, ஏன் அவங்க பண்ணலையா, ஏன் அவங்க பண்ணலையான்னு சொல்லி இவங்க நம்மளதான் கேள்வி கேட்கறாங்க, இவங்க தப்ப ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி விஜய் சித்து புலம்புவார்ல. இவங்கள்ட்ட ஆர்கியூ பண்றதே வேஸ்ட். இவனுங்க ஒண்ணு கருத்தியல் ரீதியா வாங்க பேசுவோம்னா வரமாட்டானுங்க. நீங்க தான் இப்படிங்கிற ஒண்ணு சொல்றா. நீ எல்லாத்துக்கும் நீங்க தான், நீங்க பண்ணீங்கல்ல, எதை பண்ணோம், நீ பண்ணல, இவன் தான் நீங்க தான்டா எல்லாத்துக்கும். என்னது அதெல்லாம் பேச முடியாது, நீங்க தான்டா. எப்படி இருக்கு சொல்லுங்க, வெறுப்பாவது இல்ல. இந்த மாதிரி எனக்கு ரீசன்ட் டேஸா என்ன சுத்தி ஒரு 10 பேர் என்ன வெறுப்பேத்தினே இருக்கிறானுங்க. இப்படி கொஞ்ச நேரத்துல நம்மளே ரைஸ் ஆக்கி, அதனால இந்த மாதிரி அதனால இப்ப கொஞ்ச நாள் ஆர்கியூ பண்றதே விட்டுட்டேன். அப்படியா, நாங்க தப்பு, நீங்க தப்பு, நீங்களும் தப்பு. அதே மாதிரிதான் நேத்து நான் புலம்பிக்கிட்டு இருந்தேங்க. நேத்து எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டேன். போய் நான் மட்டும்தான் நாம் தமிழர், மத்த எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா டிவிக்கே, குறிப்பா விஜய் சப்போர்ட் பண்றவங்க, அவங்க எல்லாரும் எனக்கு உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து அதெல்லாம் பண்ணாரு, விஜய் இதெல்லாம் பண்ணாரு. நான் அமைதியா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். யாருக்கிட்ட போய் என்னன்னு போய் கேட்கறது? ஏன்னா சுத்தி இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம எவ்வளவுதான் டிஃபெண்ட் பண்ணாலும் அவங்க அதை கேட்கவே மாட்டேங்க. அவங்களுடைய ஒரே ஒரு ஆன்சர் என்னவா இருக்கு அப்படின்னா, வந்து 2 மாசம் தான் ஆகுது, என்னதான் பண்ணுவாரு? நம்மளுடைய கேள்வி அது கிடையவே கிடையாது. நீங்க சொல்றீங்க வந்து 2 மாசம் தான் சொல்லி, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து 2 வருஷம் தான் அடுத்து பாலிடிக்ஸ்ல, அதுக்குள்ள நீங்க உள்ள போகணும்னு நினைக்கிற நீங்க அப்ப இதெல்லாம் சந்திச்சுதான் ஆகணும்ன்றதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ நீங்க பாலிடிக்ஸ் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஒரு 5 வருஷமோ இல்ல 6 வருஷமோ இல்ல 10 வருஷமாவது அது பாலிடிக்ஸ் என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. தெரியாம போய் எல்லாரும் போய் உட்கார்ந்துக்கிட்டு வந்து 2 மாசம் தானே ஆகுது, இவங்களுக்கு பாலிடிக்ஸே முதல்ல தெரியவே இல்லையா? என்ன பண்ணணும், நிர்வாகத்துல எப்படி கொண்டு போகணும், பினான்சியலா எப்படி இருக்கணும், வாயில வந்ததை அடிச்சு விட்டு நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லி எல்லாம் பண்ணி விட்டு இப்ப வந்து உட்காந்துக்கிட்டு 10 லட்சம் கோடி கடன்ல எப்படிங்க கொடுக்க முடியும்? இப்ப வரேன், இன்னொரு விஷயமும் சொல்றேனே. நம்ம செங்கோட்டையன் போய் கேட்டிருக்காங்க, ஏங்க 2500 ரூபா கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்லுவாரு, ஏங்க 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி திமுக காரன் சொன்னால 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தான், நாங்க மட்டும் எதுக்கு உடனே கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. யார் நீங்க தான் வந்தோட கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இப்ப வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கும் போது கேட்டீங்களா? இப்ப எங்களை மட்டும் எது? நான் என்ன கேக்குறேன், இப்படியே இந்த ஓலா வண்டியே நீங்க கண்டினியூவா ஓட்டிக்கிட்டே இருங்க, எல்லா கேள்விக்கும் இதே சொல்லுங்க, ஏன் அவங்க பண்ணலையா, ஏன் இவங்க பண்ணலையான்னு சொல்லி இதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து, நேத்து நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், அதாவது பாரிசாலன் பாலிடாக்ஸ் இவங்க 2 பேருக்கு இடையில நடந்த அந்த விவாதத்தை பத்தி பேசியிருந்தேன். தமிழ் தேசியம் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பட் அதை நான் வந்து எடுத்துட்டு வரல. ஆனா இவனுங்க நிறைய விஷயங்களை எப்படி மடைமாத்தி கொண்டு போயிருவானுங்க பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன். ஆதித்யா தொலைக்காட்சியில இந்த மாதிரி ஒரு ஷோ நடந்துச்சு. என்ன அப்படின்னா, வஉசி செக்கெழுத்த செம்மல்னு கூட வைங்க, செக்கெழுத்து, அதாவது மாடு கூட இழுக்க திணற அப்படிப்பட்ட ஒரு செக்க வந்து நம்ம வஉசி சிதம்பரனார் வந்து இழுத்தாரு. கப்பலோட்டிய தமிழன், இந்த மாதிரி நிறைய பட்டங்களுக்கு அவர் தான் சொந்தக்காரரு. அப்போ இந்த ஒரு பெருமையான விஷயம், அவ்வளவு நமக்காக பண்ண ஒரு என்ன சொல்ல, ஒரு தலைவரை இவனுக்கு எந்த மாதிரி காமெடியா எடுத்து வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க 4 பேர் உட்கார்ந்துகிட்டு அவர் பண்ண ஒரு தியாகத்தை, மனுஷன் அவ்வளவு பணக்கார மனுஷன், அவரு சொத்தெல்லாம் வித்து கப்பலை கட்டி சுதேசி கப்பலை கட்டின அந்த மனுஷனை எவ்வளவு கேவலமா பேசி வச்சிருக்காங்க தெரியுமா? ஆதித்யா டிவியில் வஉசி என்ன இழுத்தாரு, அவருக்கு வந்து செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதனால வந்து அவர் என்ன இழுத்தாரு அந்த ஜெயில, அவர் படகோட்டி. இந்த கரையில இருந்து கூட்டிட்டு போய் ஆளு அந்த பக்கம் இறங்கி விட்டு வருவாரு. கடல்ல கப்பல் இழுத்தாரு. இவங்க வந்து போட்டல் காப்பல, உனக்கு கப்பல் இழுத்தாப்புற. நான் நினைச்சேன் இந்த துரியோதனன் மாதிரி பாஞ்சாலியோட சாரி எல்லாம் பிடிச்சு சுதந்திரம். என்ன பண்ண சார், உண்மையில சொன்ன வேணா அந்த வீடியோ வேணா உங்களுக்கு நான் போடுறேன், பாருங்க. ஏன்னா நான் இப்போ ஒண்ணு கேட்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேனே,
இதே விஷயத்த நீங்க காந்தியை பத்தியோ இல்ல ஜவஹர்லால் நேரு கூட விடுங்க, காந்தியை பத்தியோ பகத்சிங்கை பத்தியோ சுபாஷ் சந்திர போஸையோ பத்தியோ இந்த மாதிரி தலைவர்களை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்களை இப்படி ஒரு விஷயத்த நீங்க வச்சு நீங்க பேசிருந்தீங்கன்னா எவனாச்சும் விடுவானுங்களா சும்மா? எங்களுக்கு புரியவே இல்லை. எங்களுடைய தலைவர்களை மட்டும் அசிங்கப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன, உங்களுக்கு இவ்வளவு இதுன்னு தெரியல. ஒரு அவ்வளவு பெரிய தலைவனை நீங்க ஒரு நிகழ்ச்சின்னு போட்டு அதுல இவ்வளவு அசிங்கமா நீங்க எனக்கு புரியவே இல்லை. அவன் ஒருத்தன் கேட்கறான், அவரு ஏதோ இழுத்தாருன்னு சொன்னார்ல, என்ன இழுத்தாரு? எனக்கெல்லாம் சத்தியமா சொல்ல, இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு செம காண்டாகுது. எத்தனை பேர் அந்த வீடியோ பாத்தீங்கன்னு தெரியல, நான் அதை வேணா உங்களுக்கு போடுறேன் பாருங்க. எப்படிப்பட்டவங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பாலிடாக்ஸ் அண்ட் பாரிசாலன் அந்த வீடியோ வரும்போது தமிழ் தேசியம் வந்து நமக்கு எவ்வளவு முக்கியன்ற ஒரு விஷயம் சொன்னேன்ல, இப்ப இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் மடைமாத்துவானுங்க. உண்மை இப்ப நடந்த அந்த என்ன சொல்றது, சுதந்திர போராட்டத்தில் நடந்த அந்த ஒரு விஷயத்த கூட நீங்க இந்த மாதிரி கேவலமா, குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்த தலைவரே அசிங்கமா பேசுறீங்கன்னா எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த இது வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுல பொன்ராஜ் அவர்கள் வந்து கலந்துகிட்டாரு. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன அப்படின்னா, அனிதா அந்த தங்கை அனிதா வந்து இறந்தும் போது பொன்ராஜ் அண்ணே அவரு போயிருந்தாரு, சீமான் அண்ணே போயிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கு, இந்த மாதிரி இது பண்றது. அப்போ விஜய் அவர்களும் போயிருந்தாரு. ஆனா இப்ப வரைக்கும் அவருடைய, அதாவது அந்த தங்கை அனிதாவோட இறப்ப நாங்க வந்து நீட்டு வேணாம்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டாண்ட்ல இப்ப வரைக்கும் நாங்க நின்றுகிட்டு இருக்கோம். ஆனா விஜய் அவர்கள் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்த பிசினஸா பார்த்தாரு. எப்படி அனிதா மரணத்துல கூட இன்வெஸ்ட்மெண்டா பார்த்தாரு. அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் இதுல இருக்கு. அதாவது நீட்டுக்கு கோச்சிங் சென்டருக்கு, எப்படி கோச்சிங் சென்டருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரா விஜய் அவர்கள். அனிதா மரணத்தன்னைக்கு நானும் போயிருக்காங்க, நானே திருமாவளவன் சீமான் எல்லாரும் போயிருந்தோம். விஜய் வந்திருந்தாரு. நாங்கெல்லாம் அனிதா மரணத்தை பார்த்து தொடர்ந்து நீட்டுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். ஆனா விஜய் வந்து அது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தார். அனிதா மரணத்துல இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி அரியலூர்லயோ பெரம்பலூர்லயோ நினைக்கிறேன், அவருடைய தேர்தல் அபிடவிட்டை போய் படிச்சு பாருங்க. அதுல கோச்சிங் சென்டர்ல இன்வெஸ்டர் விஜய். ஓகே, பாத்துக்கங்க. அதான் சொல்றாரு. 2017 அந்த பொண்ணு இறக்குது. 2017 எப்போன்னு தெரியல, அந்த டைம் பீரியட்ல அந்த பொண்ணு இறக்குது. ஆனா இவர் 2018 கோச்சிங் சென்டருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி பொன்ராஜ் அவர்கள் சொல்றாரு. அப்போ நீங்க அங்க போய் அனிதா அவங்க வீட்டுல உட்கார்ந்து, அப்ப நம்மளும் நினைச்சோம் நிறைய பேர் வந்து விஜய் அவர்கள் வந்து நீட்டுக்கு எதிராக எல்லாம் பண்ணுவாரு, ஜெயிச்சா கூட ஓரளவு நீட்டுக்காக இது எதிராக பேசுவாருன்னு சொல்லி. இப்ப வரைக்கும் அவர் எதுவுமே பேசவே இல்லைன்றதுதான் நமக்கு ஒரு டவுட் ஏற்படுது. ஒருவேளை பொன்ராஜ் சொல்றது சரியா இருக்குமோன்னு சொல்லி ஒரு டவுட்டையுமே நமக்கு வருது. ஏன்னா அவர் ஒரு லிஸ்டையுமே போடுறாரு, அதுல வந்து விஜய் பேர் எழுதியிருக்கான்னு தெரியல, பட் வேற ஒருத்தவங்களோட பேரை வந்து அவங்க அடிக்கோடிட்டு காட்டுறாங்க. பட் அது எனக்கு சரியா அதுதானா அப்படின்றது எனக்கு கரெக்டா தெரியல. பட் விஜய் அவர்கள் பண்ணும்போது பொன்ராஜ் சொன்னது சரியா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா, சீமான் அண்ணனோட ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கான ஆடியோ பாத்தீங்க அப்படின்னா, சீமான் அண்ணன் ஒரு அதாவது ஒரு எந்த தர்மபுரியோ ஏதோ ஒரு இதுல வந்து கீழே இருக்கிற நிர்வாகிகள் பாத்தீங்க அப்படின்னா, மேல இருக்கிற ஒரு நிர்வாகிய நீங்க வந்து இதுல இருந்து தூக்கணும், அவர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு போர்க்கொடி வந்து தூக்குனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கு. அதுக்கு சீமானண்ணன் வந்து இந்த ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதாவது இப்ப அவங்கள வந்து நீக்க சொல்றீங்க அப்படின்னா, தலைமை, அதாவது சப்போஸ் நாளைக்கு நானுமே வந்தாலும் என்னையும் நீக்க சொன்னீங்க, நானும் வரக்கூடாது, எனக்கும் அது தகுதி இல்லைன்னு சொல்லி என்னையும் நீங்க வர வேணாம்னு சொல்றீங்களான்ற மாதிரி சீமானண்ணன் கேட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இப்ப தலைமை வந்து இப்ப நார்மலா யோசிச்சு பாருங்க. இப்ப நாம் தமிழர் வந்து 234 இடத்துல வந்து போட்டிட்டாங்க. 234 இடத்துல சீமானண்ணே வந்து பயங்கரமா இதெல்லாம் பண்ணாரு. குறிப்பா எல்சிடி அந்த எல்இடி அந்த ஸ்கிரீன் எல்லாம் போட்டு பாடம் நடத்திட்டு இருந்தாரு மக்களுக்கு. நம்ம வந்து வந்தோம்னா என்னென்ன மாதிரிலாம் பண்ணணும். பட் அப்படி இருந்தும் நாம தோத்துட்டோம். இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் மனுஷன் நொந்து போயிருக்காரு. இப்ப வந்துகிட்டு அந்த மாவட்ட நிர்வாகி வந்து நீங்க நீக்குங்க, நாங்க வந்து போர்க்கொடி தூக்குறோம், அவர் சரியில்லை அப்படின்னா அதுக்குதான் சீமானண்ணன் கேட்டாரு. இப்படி நீ போர்க்கொடி தூக்குறீங்க அப்படின்னா எலெக்ஷன் டைம்ல நீ பண்ணிருந்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய வாக்குகள் வாங்கியிருக்கலாம்ல. இப்ப மட்டும் வந்து தூக்கி இருக்கீங்க. அப்போ ஒரு தலைமை ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா, இப்ப தலைமை வந்து தென்னகம் விஷ்ணு வந்து நீக்கி இருக்காங்க. சோ அதே மாதிரி இவர் தப்பு பண்ணாங்கன்னு நினைச்சாங்கன்னா தலைமை வந்து அது நீக்க போறாங்க. அதுக்காக நீங்க சொல்றீங்க அப்படின்றதுக்காக நீக்கணும்ன்றது அது சரியா தப்பா இல்லைன்னு தெரியாம அதுக்குள்ள எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? அதுதான் சொன்னாங்க. இங்க பாரு, தலைமை என்ன பண்ணுதோ அது ஏத்து இருக்கிறதா இருங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. ஏன்னா நிறைய கட்சிகள் இருக்கு, போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போங்க, தப்பு. ஏன்னா
சீமானை வந்து உண்மையிலே சொல்ல நொந்துட்டாருங்க மனுஷன், உண்மையிலே நொந்துட்டாரு. ஏன்னா எவ்வளவோ பேர் நெருங்கிய நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கட்சி விட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்களும் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா போறதா போங்க, வேற என்னதான் பண்ண முடியும்? ஏன்னா அவரு எவ்வளவுதான் இழுத்து வச்சு புடிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? நீங்க இந்த மாதிரி, ஏன்னா தலைமை ஒரு விஷயம் சொல்லிருச்சு. இப்ப நான் வந்து இவர் மாவட்ட செயலாளர்னா அவர் மாவட்ட செயலாளர் தான், அவருக்கு கீழே நீங்க வேலை பார்க்கணும்னா நீங்க வந்து வேலை பார்த்து தான் ஆகணும். அதுக்காக இல்ல இவரை வந்து சரியில்லை இவரை தூக்குங்கன்னா, அப்போ இவரை தூக்குங்க அப்படின்னு சொல்றது வந்து தலைமை முடிவு பண்ணிருக்க ஒரு விஷயம். அப்ப நீங்க தலைமை நீங்க மதிக்கலைன்னு அர்த்தம். அதைத்தான் சீமான் இந்த விஷயத்த ஒரு கோவமா தான் சொன்னாரு. நானாவது வரலாமா உங்க தொகுதிக்குள்ள? தலைமையில இருந்து கொடுக்குற ஆள் வரக்கூடாதுன்னா அப்ப நானும் வரக்கூடாதுல்ல? அதுக்கு ஒரு போர்க்கொடி தூக்குவீங்க இல்ல? வேணாம்னா நீங்க வெளியேறி போக வேண்டியதானுங்க. நீங்க சொல்றதை செய்யறதுக்கு எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியில போய் சேர்ந்துக்கிறீங்க. உங்க போர்க்கொடியில கிழிச்சு தூர போடுங்க. சொல்றதை கேட்டு இருந்து செய்ய முடியுதா செய்யுங்க, இல்ல வேணாம்னா வெளியில போங்க, அவ்வளவுதானே. போர்க்கொடி தூக்கி விடுங்க. எதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறீங்க? இந்த போர்க்கொடி எல்லாம் வேலை செய்யும்போது ஒழுங்கா ஈடுபாட்டோட வேலை செஞ்சா இன்னும் ஒரு படி நம்ம மேலே ஏறிக்கலாம், வளர்ந்துருக்கலாம். அந்த ஒற்றுமை அங்கே காட்டணும். அரிமானந்த வேலை செய்யக்கூடாது வரக்கூடாதுன்னா வெளியேறி போங்க, அவர் வேணாம் அப்படின்னா அவர் இருந்தாதான் வேலை செய்ய முடியாதுன்னா உங்களுக்கு யாரும் உங்களை கட்டப்படுத்துறது? யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. இன்னைக்கு அரிமா வரக்கூடாது, அப்புறம் நான் வரக்கூடாது, அதுதானே சொல்லுவாங்க, வருவீங்க கடைசி முடிவு. என்ன உங்க பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனை என்ன? கட்சிக்காரனை வந்து உள்ள வரக்கூடாது, வெளியில போகக்கூடாது, இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க. யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நிறைய கட்சிகள் இருக்கு, நிறைய கட்சிகள் வருது, எல்லாரும் போய் சேர்ந்துட்டு தானே இருக்காங்க. போங்க, நல்லபடியா போங்க. உங்க போர்க்கொடி அங்கடி அந்த கொடியோட அப்படியே போங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல என்ன ஒரு தப்பு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. சப்போஸ் இதை எடுத்து நீங்க பரப்புறீங்க அப்படின்னா அதில் அவர் என்ன பேசியிருக்காருன்னு முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க எதா இருந்தாலும் பேசுங்க. அடுத்து 3 மாசத்துல 20,881 கோடி தமிழ்நாட்டோட கடனுக்கு வாங்கியிருக்காங்க. அதுல 14,000 கோடி வட்டி மட்டுமே கட்டியிருக்காங்களாம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. 20,000த்துல 14,000 கோடி வட்டி மட்டுமே கட்டினீங்கன்னா என்னையே அர்த்தம்? அது 3 மாசத்துல இவ்வளவு அப்படின்னா இது நீங்க கரெக்டா இறங்கும் போது எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் கோடி கிட்ட கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 3 மாசத்துல அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி எல்லாம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது அங்கதான் வந்து நிக்கும், அது அப்படிதான் வரும். சோ இன்னும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுக்குத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இஷ்டத்துக்கு நீங்க வந்து அறிவிப்பா கொடுத்து வச்சிருக்கீங்க, அது கொடுப்பேன் இது கொடுப்பேன்னு சொல்லி. இப்ப வந்த 3 மாசத்துல வந்து அந்த அளவுக்கு எது கொடுத்தீங்கன்னு தெரியல. ஆனா இவ்வளவு கடனை வந்து வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா எப்படி நிர்வாகம் நடக்க போகுதுன்னு தெரியலைங்க. அடுத்து சபாநாயகர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. படம் பாத்தீங்க, குறிப்பா ஜனநாயகன் படம் பாத்தீங்க அப்படின்னா மூளைக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் இருக்குமா. இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அது மாணவர்களுடைய மூளையோ வேறு யாரு மூளையோ மூளை செலவை செய்கிற படம் அல்ல அது. அது மட்டும் கிடையாது, அதாவது இத வந்து மூளைக்கு சுறுசுறுப்பு விருப்பு மட்டும்தான் இருக்கும், மற்றபடி மாணவர்களை வந்து மூளை செலவை செய்கிற மாதிரி படத்துல ஒரு விஷயமும் கிடையாதுன்னு. சாமி, இந்த படம் மட்டும் தேர்தலுக்கு முன்னாடி வந்து வச்சுக்கோங்களே அப்படியேதான் நடந்திருக்கும். இது தேர்தலுக்கு அப்புறம் வந்ததுனால அவங்க வந்து ஆல்ரெடி ஜெயிச்சுட்டாங்க. அதனால இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு விஷயமா இல்ல. ஏன்னா செலவு செய்யலன்னு சொல்றீங்களே, டிவிக்கேன்னு என்னங்க? டிவிக்கேன்னு முழுக்க டிவிக்கேல என்னென்ன எல்லாம் இருக்கோ, அவர் கையில பச்சை குத்துனது, அவர் நடந்து வரும்போது 2 யானை குதிக்கிறது, தளபதி வெற்றி கொண்டான்றது, அவர் எல்லா இடத்துலயும் பில்டப் தான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்ஃபுளுன்ஸ் தான் பண்ணிருப்பாங்களே தவிர நீங்க சொல்ற மாதிரி மூளைக்கு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இருக்குமான்னு கேட்டா அதெல்லாம் தெரியலைக்கு, அதெல்லாம் இல்ல. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா போய் இந்த காவிரியில தண்ணிக்காக நான் போய் பேச போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எப்படி, நாம கூட அந்த அளவுக்கு இது பேசவே இல்லை, ஆனா அங்க இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா போராட வச்சிருப்பாங்க. போராட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகாவுக்கு, அதாவது குறிப்பா பெங்களூருக்கு போக வேண்டிய பேருந்து, அரசு பேருந்துலாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட எல்லையில நிப்பாட்டி அங்க இருந்து நடக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது, பயணிகளை, மக்களை. வணக்கம் ஓவியா. கர்நாடகா எல்லையில் கன்னட அமைப்பினர் விடுத்துள்ள திடீர் சாலை மறியல் போராட்ட அழைப்பால் பெங்களூரு செல்லும் தமிழக பேருந்துகள் அனைத்தும் ஓசூர் எல்லையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. எல்லையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் கடும் பதற்றம் நிலவி வருகிறது. அப்ப பாத்துக்கங்க அவன் எந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்னா, அப்ப நாம எந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சமாச்சும் யோசிக்கணும்ல. இப்பதான் சீமானன் சொன்ன அந்த ஒரு விஷயம் தெரியும். அதாவது லாரிய போனா அங்க இருக்கிற டிரைவரை பிடிச்சி அடிக்கிறானுங்க, காவிரி என்னோடதுன்னு சொல்லு, காவிரி கர்நாடகாவோடதுன்னு சொல்லி நம்ம அப்பா வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தரை இறக்கி வச்சு அடிக்கிறானுங்க, நம்ம பஸ்ஸை நிறைய இதை கொளுத்தி வேற விட்டானுங்க. சோ அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நாம தான் ஒண்ணும் பண்ணாம நம்ம வந்து அவங்களுக்கு பயந்து இருக்கிற மாதிரியான வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு சரியான ஒரு தலைமை உள்ள மேல இருந்துருச்சுனாதான் அவங்களும் பயப்படுவாங்க. இப்ப இருக்கிறவங்களை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, மேகதாதுல அணை கட்டும் போதே சொல்றாங்க, திமுக இருக்கும்போது நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்ப வந்து நாங்க யோசிக்க வேணாம், நாங்க ஈஸியா கட்டி முடிச்சிட்டோம்னு சொல்லி அவங்க தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரோ தெரியல சிஎம் விஜய் அவர்கள். அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து புதுசா ஒரு கட்சி, தனுஷ் அவர்கள் வந்து புதுசா ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரா.
இதுக்கு தாவேக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா அகைன்ஸ்டாவே இருக்கிறது. உண்மையா ஃபுல் அண்ட் ஃபுல்லா அகைன்ஸ்ட். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, எதுக்காக இந்த அளவுக்கு கோபப்படுறாங்க அப்படின்னா, ஆமா இப்பதான் விஜய் அவர்கள் வந்திருக்காரு, அதே மாதிரி இவர் வராரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நடிகர் வந்தா எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி நீங்க தான் அந்த அளவுக்கு கதறுன்னு கதறிட்டு இருந்தீங்க. விஜய் வர வேணாம்னு சொல்லி நம்ம எவ்வளவு பேசிட்டு இருந்தோம். ஆனா இதுல என்ன தப்பு, ஒரு நடிகர் என்ன அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. இப்ப தனுஷ் வரும்போது அதை மட்டும் ஏன்டா இது பண்றீங்க அப்படின்னா, இவங்களுக்கு பிரச்சனை தெரியுமா, விஜய் வந்தா தப்பு கிடையாது, விஜய் எது பண்ணாலும் தப்பு கிடையாது, விஜய் சரியா தான் பேசுவாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில சுத்திட்டு இருக்கானுங்க. இதை தவிர்த்து வேற யாரு எது விஜய் பண்ணதே வேற யாராச்சும் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல, போட்டு வெளுவெளுன்னு வெளுக்கிறது, அசிங்கமா திட்டுறது, என்னடா ஆமா படமே நல்லாவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அப்ப நடிகர் வரக்கூடாது அப்படின்னா விஜய் அவர்களும் வந்திருக்க கூடாது. அப்ப தனுஷ் வராருன்னா அப்ப விஜய் வந்தது கரெக்ட் அப்படின்னா தனுஷ் வர்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரிதான் ஒரு தோணுது. எனக்கு அதுல ஒண்ணும் தப்பா ஒண்ணும் தெரியலைங்க. தனுஷ் அவர் வர்றாருன்னா வரட்டுமே, உங்களுக்கு என்ன தப்பு, உங்களுக்கு என்ன ஆகுது? ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு பெஞ்ச் மார்க் வந்து இவங்க செட் பண்ணிட்டாங்க, நடிகர் யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி. அப்ப தனுஷ் சொன்னாங்க அப்படின்னா இவங்களால ஏத்துக்க முடியல. சப்போஸ் இங்க இருக்கிறவங்க தனுஷ்க்கு சப்போர்ட்டா போயிட்டாங்கன்னா அந்த ஒரு பயம் தான் இவங்களுக்கு, வேற எந்த ஒன்றும் கிடையவே கிடையாது. அதைத்தான் தனுஷ் வந்து பிறந்தநாள் விழால வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி ராயன் படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய படத்துக்கு வந்து கொடுக்கல, அதெல்லாம் எங்களை வந்து இது ஏங்க கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, ஆனாலும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் மாதிரி அவர் பேசியிருக்காரு. பட் நிறைய நலத்திட்டங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு, ஆட்டோ அது இதுன்னு சொல்லி நிறைய கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காரு, கட்சி வந்து ஒன்று ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் ஒன்று இது ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ அவ்வளோதாங்க, நிறைய விஷயத்துக்கு பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.